சிக்கல் வந்து ஒரு மெயினான ஒரு சிட்டி. இதை சுற்றி வந்து பல கிராமங்கள் இருக்குது, பல ஊர்கள் பக்கத்தில் இருக்குது. அப்படி இருந்து நம்ம ஊருக்கு வந்து இந்த ஒன்றியத்தை வந்து அமைச்சு கொடுக்கறதுக்கு இந்த அரசாங்கம் வந்து தொடர்ந்து புறக்கணிக்குது. நம்ம அவ்வளவு போராட்டம் பண்ணோம், அரசாணை அவ்வளவு போராட்டம் பண்ணி அரசாணை நம்மளுக்கு அட்லீஸ்ட் ஒரு வாக்குறுதி கூட இன்னும் தரல. ராஜகண்ணப்பன் ஐயா தான் வந்து இப்போதைக்கு அமைச்சராகவும் இருக்கார். அவர் நினச்சா நம்ம ஊருக்கு கண்டிப்பாக வாங்கி கொடுக்க முடியும். ஆனால் தொடர்ந்து நம்ம ஊர் புறக்கணிக்கப்பட்டுக்கிட்டே இருக்குது. இந்த ஊரில் மட்டும் ஒன்றியம் இருந்துச்சுன்னா இந்த போக்குவரத்து சாலையை பாருங்கள், எல்லா ஊர் மக்களும் ஈஸியாக வந்து நம்ம ஊருக்கு வர முடியும். ஒன்றிய ஆஃபீஸுக்கு அலைய தேவையில்லை, ஒரே பஸ்ஸு தான், டைரெக்டாக வந்து டைரெக்டாக போயிடலாம். ராமேஸ்வரம் டு கன்னியாகுமரி போகிற மெயின் ஈஸியாக வந்து ரோட்டு மேலேயே இருக்குது ஊர். அந்த நம்ம ஊருக்கு புறக்கணிக்கிறதுக்கான காரணம் என்ன? அப்போனா நம்ம ஊரை வந்து தொடர் புறக்கணிக்கிறதுனால நம்ம ஊர் வளர்ச்சியும் பாதிக்கப்படுது, அதே நேரத்தில் பொதுமக்களும் அவதிப்படுறாங்க. இதெல்லாம் போகணும்டா. ஒவ்வொரு வீட்டில் உள்ள பொதுமக்களும் தயவுசெய்து அடுத்த சந்ததிகளுக்காக, அடுத்த தலைமுறை பிள்ளைகளுக்காக நீங்கள் எல்லோரும் ஒன்று சேர்ந்து போராட முன்வாங்க. இதில் கட்சி நம்ம வந்து ஆளுங்கட்சியில் இருக்கோம், கூட்டணி கட்சியில் இருக்கோம் அப்படிங்கிறதெல்லாம் கடந்து நம்ம எல்லோரும் ஒற்றுமையாக ஒரே கட்சியாக ஒன்றா உள்ளே வரணும். ஓகே, பொதுமக்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு வேண்டுகோள். அது இல்லாமல் நம்ம ஊர் பார்த்திங்கன்னா மத ரீதியாக, சமூக ரீதியாக எல்லாம் பயங்கர ஒற்றுமையாக இருக்கும். நம்ம மு.க. ஸ்டாலின் ஐயா வந்து தயவுசெய்து எங்கள் ஊருக்காக ஒன்றியத்தை அமைச்சு கொடுங்க. ரொம்ப முக்கியமான ஒரு மெயின் ரோட்டில் இருக்கிற ஊர். பல்லாயிரம் மக்கள் வந்து இதில் ஆதாயம் பெறுவாங்க, அவங்களுக்கு அலைச்சல் இருக்காது. ரெண்டாவது, எங்கள் ஊர் வந்து ரொம்ப சுகாதார சீர்கேடு பிரச்சனை இருக்குது, நிறைய தண்ணீர் பிரச்சனை இருக்குது. அது இல்லாமல் கம்மாயில் சுகாதார கேடு, ப்ளஸ் வந்து போக்குவரத்தில் எங்கள் ஊரில் எந்த பஸ்ஸும், இவ்வளோ பெரிய ஊர் எங்கள் ஊர், இவ்வளோ மக்கள் வாழ்கிற ஊர், ஆயிரக்கணக்கான மக்கள் வாழ்கிற ஊர். ராம்நாட்டிலேருந்து சிக்கலுக்கு வர்ற இடத்துல எங்களுக்கு நிறைய பஸ்ஸு வந்து இங்கே நிற்கிறதே கிடையாது. இப்போ நம்ம கேட்குற ஒரே கோரிக்கை எங்களுக்கு வந்து ஒன்றியம் அமைச்சிட்டாங்க, வேறு அதை தாண்டி எங்களுக்கு வேறு எதுவும் வேணாம். எல்லோரும் மனவேதனையோட மன உளைச்சலோடு இருக்கும். நிறைய போராட்டம் பண்ணி நாங்களும் கத்தி பேசுகிறோம், ஆனால் எங்களுக்கு ஒரு விடிவு காலமே பிறக்கலை. உங்கள் இந்த கவர்மெண்ட் நீங்கள் இருக்கிறதோட இன்னும் 4 மாதம் இருக்குது, அதுக்கு முன்னே நீங்கள் அமைச்சு கொடுங்க. இந்த ஊர் மக்கள் ஃபுல்லாக உங்களுக்கு ஆதரவாக நிற்பாங்க. ஓட்டாக இருக்கட்டும், மற்றபடி உங்களுக்கு குரல் கொடுக்கறதுக்கு நாங்கள் எல்லோரும் ரெடி. ஆனால் எங்களுக்கு ஒன்றியத்தை மட்டும் அமைச்சு கொடுங்க. நீங்கள் தொடர்ந்து தேர்தல் வாக்குறுதியில் மட்டும் கொடுத்துட்டு போயிடுறீங்க. இல்லைன்னா நாங்கள் பொதுமக்கள் வந்து கிராம சபை கூட்டத்தை கூட்டி திரும்ப ஒரு பெரிய போராட்டத்தை நடத்த வேண்டியது வரும். நமது ஊரை சேர்ந்த சிக்கல் ஜமாத் தலைவரும் வணிக சங்க பொறுப்பாளருமான அண்ணன் சர்புதீன் அவர்கள்ட்ட வந்து ஒன்றியம் குறித்து ஒரு சில கருத்து. எல்லா சமுதாய மக்களுக்கும் என்னுடைய நன்றியை வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த ஒன்றியம் என்பது நாங்கள் வந்து பல வருடங்களாக நாங்கள் போராடி கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். 110 விதியின் கீழ் ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் வந்து நமக்கு ஒன்றியத்தை தரும்படி வந்து ஒன்றியத்தை நாங்கள் அமைத்து கொடுப்போம் என்று உறுதிமொழி கொடுத்தார்கள். ஆனால் அது நிறைவேறவில்லை. தற்பொழுது வந்து திமுக அரசு, நம்ம ஸ்டாலின் அவர்களும் ராஜகண்ணப்பன் ஐயா அவர்களும் ஒன்றியத்தை அமைத்தே தீர்வோம் என்று, சிக்கலுக்கு தீர்வோம் என்று உறுதிமொழி கொடுத்தார். ஆனால் இதுவரைக்கும் அந்த உறுதிமொழியை அவர்கள் வந்து நிறைவேற்றவில்லை. நாங்களும் பலமுறை போராடி பலமுறையும் போராடி எல்லாம் செஞ்சோம், ஒன்றும் நடக்கவில்லை. தற்போது நாங்கள் வந்து கடலாடி போகிறதுக்குன்னா 2 வண்டிகள் மாறி போக வேண்டி உள்ளது. எனவே தாங்கள் இந்த ஆட்சி இருக்கும் வரை எங்களுக்கு இந்த ஒன்றியத்தை அமைத்து கொடுக்கும்படி மிக தாழ்மையுடன் முதல்வர் அவர்களுக்கு கேட்டுக்கொள்கிறேன்.